23rd டிசம்பர் டியூஸ்டே நைட் ஸ்ரீலங்காவில் நான் என்னென்ன பண்ணேன் எங்கெங்கெல்லாம் போனேன்னு சொல்ல போகிறேன் இந்த vlogல. மிர்சாவிலேருந்து ஆட்டோ பிடிச்சி அஹங்காமாவுக்கு வந்துட்டேன். அஹங்காமா ஏன் வந்தேன்னா லெமனா இந்த ஃபேமஸான இடம் இங்கே வந்து பார்க்கணுன்னு யோசித்தோம். கடைசியில் எங்களுக்கு வந்து என்ன தெரிய வந்ததுன்னா தேர்ஸ்டேவும் சண்டே தான் லெமனா வந்து பயங்கர வைபாக இருக்கும். மற்ற நாள்லாம் நார்மலாக தான் இருக்கும். இவங்க ஸ்கேட்டிங்லாம் பண்ணிட்டுப்பாங்க, க்ரௌட்லாம் சுற்றி இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களால் இந்த வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு வரணும். அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் டி அங்கிள்னு ஒரு இடம் இருந்தது. அங்கே வந்து எல்லோரும் க்ரௌட்லாம் அங்கே தான் போயிட்டு இருந்தது. நாங்களும் உள்ளே போனோம். இடம் வந்து பயங்கர பெருசு. பக்கத்துலேயே வந்து சீலாம் தெரிஞ்சது. எல்லாம் க்ராஸ் பண்ணி போனோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. எண்டிங்கில் வந்து ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க. மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்து எல்லாம் ஆடிட்டு வந்தாங்க. நாங்களும் எல்லாம் பார்த்தோம். ஃபுட் மெனுலாம் பார்த்தோம். எங்களுக்கு இங்கே செட் ஆகிற மாதிரி இல்லை. ஆனால் வைப் சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே இன்னொரு இடமும் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சாப்பிட்ணுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இதான் அந்த வியூ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். லைட்டிங்ஸ்லாம் பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஹோட்டல் டி அங்கிள்ஸ். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இடம் தான் க்ரஸ்ட். அங்கே வந்து ஃப்ரெண்டு சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களாம் அங்கே போயிட்டாங்க. இந்த இடமும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை. எனக்கு இட்டாலியன் அமெரிக்கன் ஃபுட்லாம் போதும்னு நினச்சி நான் பக்கத்தில் வந்து ஆப்போசிட்லேயே தோசை கடை இருந்தது. இந்த தோசை கடை வந்து கூகுளில் ரிவ்யூ வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து டீ எல்லாமே காலி ஆகிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எங்களுக்கு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். தோசை இருந்தது, நார்மலான டேஸ்ட்டு. ஆனால் நம்ம ஊர் சாப்பாடு அங்கே கிடைக்காது. அதே மாதிரி இந்த டீன்றது வரும். ஏன்னா இதுதான் நான் ஸ்ரீலங்காவில் குடித்த ப்ராப்பர் டீயே. சாப்பிட்டு முடிச்சோடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு வந்து க்ரஸ்ட்டுக்கு போயிட்டோம். க்ரஸ்ட் பக்கத்துலேயே ஹோட்டல் டி அங்கிள்ஸ் பயங்கர வைப்பாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் பார்ட்டி பண்ணிட்டு நாங்கள் வந்து நைட்டு பார்ட்டி பண்ணலான்னு யோசிச்சு லேசிஸ்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஆன்லைனில் செக் பண்ணும்போது அங்கே போனோம். லேசிஸில் வந்து ஃபுல் க்ரௌடு. ஆனால் மியூசிக் வந்து இடிஎம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இடிஎம் ட்ரான்ஸ் இது மாதிரி எந்த பாட்டும் இல்லை. டேன் 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 ஒரு சவுண்டு மட்டும்தான் வந்துச்சு. ஆனால் இங்கே இந்த ஊருக்கு வந்துட்டோம், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு பார்த்துட்டு போகலான்னு யோசித்தோம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அட்மாஸ்பியர்னு. அன்பிலீவபிள் லைட்டு எல்லாமே. நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் டைம் ஆரம்பிச்சிட்டே இருந்தது. மழையும் பெஞ்சிட்டு இருந்தது இங்கே. அப்புறம் இந்த இடத்துலேருந்து வியூவை பாருங்கள், செம்ம காற்றுங்க. இந்த இடத்துலேருந்து டே டைம் எப்படி இருக்கும்னு தெரியல. நைட் டைம் மட்டும்தான் நாங்கள் வர முடிஞ்சது. அப்புறம் ஒரு 3 மணி ஆனே இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு மிர்சாவுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்களோட டே முடிஞ்சுது.